4 பேரின் உயிரை பறித்த தோப்பூர் நெடுஞ்சாலை விபத்தில் தப்பியோடிய கனரக லாரி ஓட்டுநர் கைது செய்யப்பட்டுள்ளார். தொடர் வண்டியைப் போல் வாகனங்கள் வரிசை கட்டி நிற்கும் இந்த இடம் தருமபுரி மாவட்டம் தொப்பூரில் உள்ள கணவாய் சரிவு பாதை. முன்னால் ஒரு விபத்து நேர்ந்ததால் முன்னேறி செல்ல முடியாமல் நின்ற வாகன ஓட்டிகள் பின்னால் வந்து கொண்டிருந்த விபரீதத்தை அறியாமல் காத்திருந்தனர். அப்போது அவ்வழியாக மின்னல் வேகத்தில் வந்த கனரக லாரி ஒன்று அங்கு நின்ற கார்கள், இருசக்கர வாகனங்கள் என எதிர்பட்ட எல்லாவற்றையும் மோதி தள்ளியது. சினிமாக்களில் வரும் சேசிங் காட்சியை போல் நடந்த இக்கோர விபத்தை பார்த்த அனைவரும் அதிர்ச்சியில் உறைந்து விட்டனர். ஒரு நொடியில் சூழலே தலைகீழாகிவிட்டது. நெடுஞ்சாலையே கலேபரமாகிவிட்டது. விபத்தில் கார், சரக்கு ஆட்டோ, 2 வீலர் என லாரி மோதிய வாகனங்கள் நொறுங்கியதோடு ஒன்றுடன் ஒன்று சிக்கிக் கொண்டன. தகவல் அறிந்து விரைந்த மீட்புக் குழுவினர் உருக்குலைந்து கிடந்த கார்களில் 3 உடல்களையும் படுகாயங்களுடன் இருந்த 20க்கும் மேற்பட்டோரையும் மீட்டனர். நல்வாய்ப்பாக விபத்தில் உயிர் தப்பிய பெண் ஒருவர் நடந்தவற்றை ஆச்சத்துடன் விவரிக்கிறார். ஃபாஸ்ட்டாக ஒரு லாரி பின்னாடி இருந்து மோதிச்சு. மோதின மேலே 2 கார் கீழே, அந்த லாரி கீழே போயிடுச்சு. ஒரு கார் எங்கள் கார் மேலே நின்றுட்டு இருந்துச்சு. அந்த அதிர்ச்சி தான். அப்புறமா கொஞ்ச நேரம் பார்க்கறதுக்குள்ளே எல்லாமே தலை கீழே ஆகிடுச்சு. எங்களுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடக்குதுன்ட்டு. ஷாக்காக இருந்துச்சு, ரொம்ப ஷாக்காக இருந்துச்சு. அப்புறமா வெளியே பார்க்குறப்ப தான் சில பேர் அப்படியே வண்டியில் துடிச்சிட்டு இருந்தாங்க. அதுதான் பார்த்தேன். மீட்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அதில் சிகிச்சை பலனின்றி ஒருவர் உயிரிழக்க பலி எண்ணிக்கை 4ஆக உயர்ந்தது. விபத்து நேர்ந்த இடத்திற்கு வந்த மாவட்ட ஆட்சியர் கார்த்திகா, காவல் கண்காணிப்பாளர் ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர். இங்கே வார்னிங் கொடுத்துட்ருக்கோம். வாய்ஸ் மெசேஜ் மூலிமா கோ ஸ்லோன்னு சொல்லிட்டு நிறைய வார்னிங் கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக. அதே மாதிரி 20 கிலோமீட்டர்ஸில் தான் போகணும், அதேமாதிரி செகண்ட் கியரில் தான் போகணும் அப்படின்ற மாதிரி நிறைய இது பண்ணிகிட்ருக்கோம். நானும் எஸ்பி இந்த இடத்த ஆய்வு மேற்கொள்ளும் போது வி டிஸ்கஸ்ட் வித் தி நஹாய் ஆல்சோ. ஸோ அவங்கக்கிட்ட நம்ம ஒரு ப்ரப்போசல் கொடுக்கணும். ஸோ அந்த ப்ரப்போசல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். எப்படி இந்த டெக்னிக்கல் இந்த ஸ்மால் டிசைனை கரெக்ட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த ரொம்ப இறக்கத்தில் இருக்கிறது தான் மெயின் ரீசன் இது. விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. அங்கு ராட்சத கிரேன்கள் வரவழைக்கப்பட்டு உருக்குலைந்து கிடந்த வாகனங்கள் அப்புறப்படுத்தப்பட்டன. தொடர் விசாரணையில் விபத்து ஏற்படுத்திவிட்டு தப்பிய லாரி ஓட்டுநர் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த புட்புதீன் என்பதை காவல்துறையினர் கண்டறிந்தனர். அருகிலுள்ள வனப்பகுதியில் பதுங்கியிருந்த போது கைது செய்யப்பட்ட அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. தொப்பூர் கணவாய் பகுதியில் அடிக்கடி விபத்து நேர்வதால் அதனை தடுக்க நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக விவேகானந்தன்.